Hi, Ne. Hi. Happy anniversary. Happy anniversary. Hi, Durayana. Happy anniversary. சரி அண்ணன், இன்றைக்கி உங்களுக்கு கல்யாண தினம் சொல்லிவிட்டு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு இந்த புக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு இந்த கல்யாண நாள் அன்னைக்கு இந்த புக்கே கொடுத்தவங்க யார்? நீங்கள் ஒரு வாட்டி தான் கெஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட கெஸ்ஸிங் யார்? உங்கள் மனைவி. தவறாக இருந்துச்சுன்னா தண்டனை செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க? என்ன செய்கிறீங்க? கவிதை சொல்லலாமா? ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன விடை தவறு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும். நம்ம கவிதை சொல்லி முடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து யார் அப்படின்னு நான் வீடியோ சொல்லுவேன். ஆரம்பிக்கலாமா? அப்புறம் ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்கேன். முடிச்சு போச்சு. சரி, நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாட்டு பாடலாம் தானேக்கா? அவர் பாட்டு பாடுங்க. கரக்கோ கிரி 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 கால கடி வடக்கடி கேவலம்மா நீங்க பேசாதீங்க, கவலைய மறக்க ஆடி பாருங்க, நீ அடிக்கிற கையா பாருங்க, அவன் தலையை சுற்றி வளர்ந்துருக்கிற முடிய பாருங்க. இந்த மாப்பிள்ளையும் இங்க வாழணும், சோலை மன்னத்தில் ஒரு சோழ புதிர் போலதான் இங்க வாழணும், ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில் கண்ணு கலகா நிக்கையில் ஒரு வருஷம். தேங்க்யூ அண்ணன், தேங்க்யூ ஸோ மச். நல்ல முயற்சி, பெஸ்ட் ட்ரை. ஓகே, தேங்க்யூ அண்ணா. நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருந்தேன்? ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு கல்யாண நாள், ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. யார் அவங்கன்னு கேட்டேன். நீங்கள் யார் சொன்னீங்க? மனைவி. இன்றைக்கி உங்களுக்கு கல்யாண நாள், ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. யார் அவங்க? யாரு கொடுத்தாங்க? நான் தானே கொடுத்தேன். பதில் இருக்கீங்க. எத்தனை கடி ஜோக்கு போட்டிருக்கோம், இப்படி மொத்தம் வாங்கிட்டீங்களே. யாரு கொடுத்தாங்க? நான் தானே கொடுத்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன விட யாரு? ராங்கா பச்சா? ராங்கா ரைட்டா? தவறு தானே? எப்படி ரைட்டாக இருக்கும்? அவங்க தான் கொடுத்தது. யார் தான் கேட்டாங்க? கையில் கொடுத்தது யாரு? யாரு? சரி, எனக்கு கொடுக்க சொன்ன நபர் யாரு? உங்க மனைவி. மனைவி சொல்லிய கேர்ள் ஃப்ரெண்ட சொன்னாங்க. வேற யாராச்சும்? வேற யாரும் இருக்க மாட்டாங்க, சான்ஸே இல்லை. சரி, நான் ஒரு மெசேஜ் படிக்கிறேன், அவங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். இப்போ நீங்கள் பாடினீங்களா ஒரு பாட்டு, 100 வருஷம் கணவரும் மனைவியோ ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு. அதே போல் 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் கூட
ஒன்றா சேர்ந்து வாழறதுக்கு தயாராக உள்ள ஒரு நபர். புரியுதாடா? கரெக்ட் கெஸ். உங்கள் அன்புள்ள மனைவி சீதா. அவங்க தான் அன்பான கணவருக்கு ஹாப்பி ஆனிவர்சரி. இது வரைக்கும் நிறைய சண்டைகள், நிறைய வாக்குவாதம் எது நடந்திருந்தாலும் இந்த வேலையில் அனுப்பி கேட்டு அவங்க என்றைக்குமே உங்களை எப்பயுமே மனதார லவ் பண்ணுற ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இந்த ஆனிவர்சரி புக்கையை உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஹாப்பியா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்திருந்தாங்க, ஆனால் வந்து அவங்க ரொம்ப ரஷ்ஷிங்கில் வந்து திருப்பி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ இன்பங்கள் வந்தாலும் சரி, எப்பயுமே உங்கள் கூட அவங்க பயணிக்கணும் அப்படின்னு ஒரு விஷஸ் வந்து இந்த ஆனிவர்சரிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, உங்கள் அன்புள்ள மனைவி. என் அன்பான மனைவிக்கு மிக்க நன்றி. இந்த கிஃப்ட்டை நான் எதிர்பார்க்கல, சத்தியமாக இருக்கல. கிஃப்ட்டு ஏதாவது வாங்கி வச்சிருவா தான் நினச்சேன். நான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நான் எதிர்பார்க்கல, நிஜமாக எதிர்பார்க்கல. இது மிக்க நன்றி. இது எங்கள் அம்மா கொடுத்தது வரம் என் மனைவி எனக்கு. ஐ லவ் யூ செல்லம். பேபி. ஓகேடா, மிக்க நன்றி. பிடிச்சிருக்கா புக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு நபர் அவங்க. இது இப்படி இதுதான் செய்யணும், இதுதான் செய்யணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி செஞ்சிட்டாங்க. பிடிச்சிருக்கா? ஓகேண்ணே, ஹாப்பி ஆனிவர்சரி.